அவளை பார்க்காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு பாத்துறணும். போதும் போதும் பயந்து பயந்து பார்க்காம இருந்ததுல இன்னைக்கு எப்படியாவது நான் அவளை பார்த்தே ஆகணும். போக்கல பைத்தியமே பிடிச்சிடும். பைத்தியக்கார மாதிரி புலம்பதுக்கு யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். பேச மாட்டேக்கல்ல நீ இப்படி பேசாம போறேன் நான் பாக்குறேன். கிளம்புறேன். ராணி, உன்னை எதுக்காகவும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுத்துருவேன்னு கனவுலி நினைக்காத. நான் உலகத்தையே ஆதாயப்படுத்தினேன். உன்னை ஆதாயப்படுத்தாம போனேன். நான் இத்தனை வருஷம் வாழ்ந்ததுல அர்த்தம் இல்லாம போயிடும். கஷ்டமோ நஷ்டமோ மோதி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு நீ வேணும். நீ எனக்கு வேணும். வைத்தியம் படிக்கடே. போயிட வேண்டியதான். எனக்கு இன்னைக்கு போத்தே ஆகணும். தெருவில் யாரும் இல்ல. போயிட வேண்டியதான். பெரியவர்காரனுக்கு எப்படா இவ்வளவு துணிச்சலே? நம்ம ஊராளுக்கு கொடுக்குற இலக்காரம். டேய், இன்னைக்கு இவனை கையின் குளமா பிடிச்சு இதே தெருவுல போஸ்ட்ல வச்சு கட்டி வச்சு அடிக்கல நான் தோசை இல்ல. அவ ஏன் சொத்துடா. என் சொத்தை எவன் வந்து பாக்குறதே? அவ இலக்காரம் கொடுக்க மாட்டேன் பாக்குறான். ஏன் உனக்கு ராணிய பத்தி தெரியாதே? அது ஒரு வெள்ளந்தி. அது யாருக்கிட்டாலும் ஈஸியா பேசிடும். அது மட்டும் இல்ல, கொஞ்சம் அழுது பேசினா காலிலே விழுந்துருவா. அவ வீக்னஸ் தான் இவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். என்னால இப்ப அவளை எதுவும் பண்ண முடியாது. அவ குணமே அதான், மாத்த முடியாது. அதுக்காக இப்ப இவன் அழுதுட்டாம போட்டா அவளையே கொடுத்துருவா. போத்து அழுந்து பேசு. தொலைச்சிருவன் தொலைச்சி. நான் என்னடா பொய்ய சொல்லிட்டேன்? உண்மையா சொல்லிக்கிட்டு இருக்க. இதை நம்ம கொடுத்த சொன்ன இப்படிப்பட்டவனுங்க ஈஸியா பேசி முடக்கிடுவானுங்க. நீ இப்படியே பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். நான் உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ எனக்கானவா. பேசாம தாலி கட்டி போடுறா. என்ன சொல்ற? படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், தாலி கட்டி போடு. உன்னாலதான் அவ இல்லாம வாழ முடியாதுல்ல. பிறகு என்ன? அவ படிச்சுட்டு இருக்கல்ல. இவன் பணத்தை கொடுத்து வாங்கிடுவான்டா. பணத்துக்கு மயங்கடவா என் ராணி கிடையாது. பாசத்தை கட்டு ஏமாந்துருவா. ஆனா பணத்துக்கு ஒரு நாள் அவ ஏமாற மாட்டா. சரி, இவன் பாசத்தை கட்டிட்டாமன்னா எனக்கு ஒரு நாள் அவ துரோகம் பண்ண மாட்டா. பண்ணிட்டா அவ பண்ண மாட்டா. அவளுக்கு பண்ண தெரியாது. அத நான் முழுசா நம்புறேன். ஏய், அவளை இவ்வளவு நம்புற? இவனை இன்னைக்கு நான் கையின் குடமோ பிடிச்சி இதே தெருல போஸ்ட்ல வச்சு கட்டி அடிக்கல நான் தாசை இல்ல. சிவகாமி அம்மா கிட்ட நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? கொஞ்சம் கருவாடை சுட்டு வச்சுட்டு போங்க கஞ்ச குடிக்கேன்னு சொன்னேன். அது ஒரு குத்தமா? கருவாடை சுட்டு கேட்டது ஒரு குத்தமாமா? அப்படியே போட்டுட்டு போயிட்டாவ. உளுந்து திரிச்சு கொடுத்தாதான் கஞ்சி தருவாங்களாம். இந்த உளுந்த திரிக்கிறதுக்குள்ள நான் கேன்சர் போய் குளிச்சுட்டு வந்துடலாம். இந்த பைய ஒளியில என்னன்னா ஆளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இப்ப என்னன்னா அது படிப்புலே மும்புறமா அலைதாளுவேன். முன்னால மாதிரி கோலம் ஆறுன்னு சுத்த முடியல. நட்பு பிரிய கூடாதுன்னு ஏன் குறிப்பை எடுத்த பாரு. உன் நட்புக்கு நான் தலை வணங்குறேன் மட்டி. தலை வணங்குறா. நம்ம ரெண்டு பேருக்கு கிடைச்ச குறிப்பே அதான் மட்டி. சரி நம்மள நாமளே கேவலப்படுத்த கூடாது. என்ன டி? சரி டி, உங்ககிட்ட நீ கஞ்சிக்கு என்ன கூட்டு? பாவைக்காய் கூட்டு. அத உங்க அம்மைக்கே ஊத்து. ஒரு கருப்பட்டி எடுத்து வரக்கூடாது? கருப்பட்டில கை வச்சா கையை துண்டாக்கிடுவேன் எங்க அம்மா சொல்லிட்டாவ. சரி ரைட்டு விடு. எங்க அம்மா சிவகாமி அம்மா கிட்ட ஒரே ஒரு கருவாடு, சால கருவாடை சுட்டு கேட்டேன். நீ கேட்ட கேட்டு உனக்கு கருவாடு கேக்குதான்ட்டு போயிட்டாவ. பானைக்குள்ள போய் கருவாடு எடுத்து சுட்டு திங்கிறதுக்கும் பயமா இருக்கு. பெருங்கஞ்ச குடிக்கிறதுக்கும் மனசு இல்ல. அதான் இப்படியே உட்கார்ந்துருக்கேன் பாத்துக்க. அத விடுட்டி. எட்டி, நம்ம ஒரு சினிமா கொட்டையில படம் போட்டிருக்காவலாம். படம் போட்டிருக்காவலா? என்ன படம்? சுதாகரும் ராதிகாவும் நடிச்ச படமா? என்ன படமோல சொன்னாவ? இந்த பாட்டு வரும் நாட்டி. பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன். அந்த படமா? அத்தி நெஞ்சமெல்லாம் தண்ணியா உருகிருமே. நீ ரொம்ப பாவம் பத்தியா. அந்த படம் பார்த்தா நான் ரொம்ப அழுதுருவேன். ஒரு மனுஷனுக்கு சோதனை வரல.
அவ்வளவு சோகப்பட மாட்டி? சோகப்படமாவா? ஆத்தாடி, நான் என்ன அழுதேன் தெரியுமா? காதல் தோல்வி மட்டும் தாங்கிக்கவே முடியாதுல்ல? நீ சிரிச்சுக்கிட்டே சொல்லுத. ஆனா எனக்கு இப்ப காதல் இல்லையா? ஐயோ ஐயோ, ஆனா எனக்கு சோதனைய பத்தியா? அது உண்மைதான். உனக்கு வந்து சோதனை இந்த உலகத்துல யாருக்குமே வரக்கூடாது. சரிடி, கடைசியா அந்த காதல் ஜோடி சேர்ந்துச்சா சேரலையா? இல்ல. அந்த சுதாகர் இல்ல, பணம் சம்பத்தி பண்ணதுக்காக வெளியூருக்கு ட்ரெயின்ல ஏறி போயிருவாவ. வீரம் டெய்லி ட்ரெயின்ல திரும்பி வராவளா நீங்க பாத்துக்கிட்டே இருப்பாவ. ஆனா அவ வரவே இல்ல. ஆனா அவ வீட்டுல எல்லாருமா சேர்ந்து உள்ளூர்ல ஒருத்த இருப்பாவ. அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாவ. அச்சச்சோ, அடடப்பட்டவளே, இப்பவும் சிரிச்சுக்கிட்டே அச்சச்சோன்னு சொல்லுத. நான் மன குமரிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதான் எனக்கு காதல் சொல்லி ஆயிப்போச்சடி. அதான் நான் இப்ப யாரையும் காதலிக்கலையே. நான் தப்பிச்சிட்டேன், நீ மாட்டிக்கிட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லி காட்டுற, அப்படித்தானே? இல்லடி. சரி வாட்டி, இந்த படத்தை பார்த்தே ஆகணும். நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் பார்க்காம இருப்பேனா? இப்ப எதுக்கடி மிச்சிருச்சா? அத தோல்வி அடைஞ்சிட்டாவல்ல, பரவென்ன இனி ஒன்னா சேரும் காலம் வராதோன்னு ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. பக்கத்துல தான் கருவாட்டு பானை இருக்குது. கருவாடோட ஒன்னித்திக்கு உள்ள வச்சு சுட்டு தின்னு விடுற ராஸ்கல். அவ எவ்வளவு ஃபீலிங்கோட படிச்சாவ தெரியுமா? அதான் எனக்கு தோல்வி ஆயி போச்சுல. நீ இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. நீ என்ன அப்பமேச்சு அதையே என்ன சொல்லி சொல்லி என்ன வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்க? நான் மாட்டிக்கிட்டேங்கத நான் சிக்க சொல்லி கட்டதல்ல நீ. ஒண்ணுலயே மாட்டிருக்க, ரெண்டுலாம் மாட்டிருக்க. இந்த சிவகாமி அம்மாக்கு புள்ள பிறக்காமலே இருந்திருக்கலாம். உனக்கு தங்கச்சி இருக்காங்க? அடையாளப்பட்டவளே, என்னதான் சொல்றேன்? எங்க அம்மைக்கு நான் புள்ள பிறக்காமலே இருந்திருக்கலாம். நான் பிறக்காம இருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதே. ஆமாட்டி, உன் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது டி. இங்க வாய கராட்டு படைக்கு வச்சிருவேன். கொன்னலாம் பாத்துக்க. அந்த பையன் இருக்கட்டும். என்ன இருந்தாலும் அந்த காதல் ஜோடி சேர்ந்திருக்கலாம். எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா? ராதிகா அந்த தட்டல என்ன பாடிப்பாவ. இன்னொரு ஜென்மம் இருந்தா அப்போது பாப்போம், உன்னோடு ஒன்னா வானத்தில் ஒன்னா பறப்போம். இன்னொரு ஜென்மம் வரைக்கும் நான் என்னால காத்திருக்க முடியாது. இங்க பாரு, இன்னொரு ஜென்மம் வரைக்கும் என்னால காத்திருக்க முடியாது. எனக்கு இப்பவே நீ எனக்கு வேணும். என்னாலலாம் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாதுடி. இந்த பிறவில நான் உன்னை பார்த்தேன், இந்த பிறவில நீ எனக்கு வேணும். நீ இல்லாத வாழ்க்கையினால நினைச்சு கூட பார்க்க முடியாது. எனக்குன்னு பிறந்தவா, எனக்கு பொண்டாட்டியா பிறந்தவா, என் உசரியும் என் உடலாலையும் ஒன்னா கலந்தவா, எனக்குன்னு பிறந்தவா, எனக்கு சொந்தமானவா. இன்னொரு ஜென்மம் வரைக்கும் என்னால காத்திருக்க முடியாது. இப்போ இப்போ எனக்கு நீ வேணும். எங்க அம்மா சுகமி மேல இப்ப வந்துறாவ. பார்த்தா அவ்வளவுதான். ஆமா, ரெண்டுமே போய் சேர வேண்டியதா. அங்கட்டு போங்க. உங்க அம்மா கிட்ட நான் கேக்குறேன்டி, நீ எல்லாமே என்னால வாழ முடியாது. பைத்தியம் பிடிக்குது. நீங்க இப்படி வந்து நிக்கிறது எனக்கு பைத்தியம் பிடிக்குது. ஏதோ ஒரு படத்தை பார்த்து எமோஷனலா பேசுன, நிஜத்துல அப்படி நடந்துகிட்டு இருக்கு. நீ என் மேல இறக்கப்பட மாட்டேங்க. இங்க பாருங்க, அது வேற இது வேற. ஒருவேளை நான் செத்து போனா என்ன நினைப்பியா? நினைச்சுக்கிட்டே இருப்பியா? இவரு இப்படி பேசுறாரு, நீங்க எப்படி பேசுறீங்க? ஏதாவது ஒரு வழியிலாவது என்ன நேசிப்பேன்னு பாக்குறேன்டி. நான் உசுரோட இருக்கும் போதே நீ என்ன நேசிக்க மாட்டேக்க. நான் செத்ததுக்கு அப்புறமா என்ன நேசிப்பேன்னு சொல்லு, சந்தோஷமா செத்து போறேன். எனக்கு நீ வேணும்டி, சொல்ல தெரியலடி. நீ இல்லாம என்னால வாழ முடியலடி. சொல்லு, நான் செத்தவாது என்ன நேசிப்பியா? சொல்லு. இங்க பாருங்க, இப்பெல்லாம் பேசாதீங்க, என்னோட காயப்படுத்தாதீங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா என் ஆயுசு கம்மி நினைக்கிறேன். நான் போய் சேர வேண்டிய நேரம் வந்துட்டு நினைக்கிறேன். எப்படி பேசுற? நீ செத்த அடுத்த நடி செத்துருவண்டி. என்னையும் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? சத்தியமா சொல்றேன். சரி, ஒன்னா வாழலான்னு பார்த்தேன். அந்த பாக்கி எனக்கு கிடைச்ச மாதிரி தெரியல. ஒன்ன செத்து வேணா போயிருமாடி. பேசுறே, எனக்கு நீ வேணும்டி. உன்னை என் பக்கத்திலேயே வச்சுக்கணும் போல இருக்கு, என் கூடையே வச்சுக்கணும் போல இருக்கு. என் கூடையே நீ இருக்கணும்டி, எனக்கு சொந்தமானவளா இருக்கணும்டி. எனக்கு இதயமே வலிக்குது,
எனக்கு தெரியலடி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் நீ யாருக்காவது சொந்த மயிர் வேணும் பயந்துகிட்டே இருக்கேன்டி. உன் மனசுல இடம் பிடிக்கவும் தெரிய மாட்டேங்குது. இல்ல அந்த கருவேப்பைய பார்க்கறதுக்கு முன்னாடி நானாவது பார்த்திருக்கணும். அந்த கொடுப்பனையும் எனக்கு இல்ல. உன்னை வெறுக்கவும் முடியல, விட்டு கொடுக்கவும் முடியல, விட்டுட்டு போகவும் முடியல. எனக்கு நீ வேணும்டி. என்ன பண்ணுவீங்க? உன் மடியில படுத்தாலும் போல இருக்குடி. சொல்ல தெரியலடி, எவ்வளவு பிடிக்குன்னே தெரியல. அவ்வளவு பிடிக்கும். உண்மைதான், உன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. என்னடி பண்ண சொல்றீங்க? என்ன பண்ணனா? ஏதாவது சொல்லடி. என்னடி சொல்ற? எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. கேவல பணத்துக்காக உசுர காதலிச்சவளையே விட்டுட்டு என் கண்ணு முன்னாடியே இன்னொருத்தி தாலி கட்ட போறான். அவன் காதல பார்த்தவனும் நாதான். எல்லா சொத்து சுகத்தையும் விட்டுட்டு நீ மட்டும் போதும் வந்திருக்க இவர் காதலையும் பாக்குறவன் நாதான். என்கிட்ட கேட்ட நான் என்ன டீ பதில் சொல்ல முடியும்? எனக்கே குழப்பமா தாண்டி இருக்கு. பணத்துக்காக காதலை இழந்தவனா அவரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிக்கிறாரு. அதான் செத்து போயிடலான்னு வருதுடி. உன் நிலைமை புரியுது. பிடிக்கலன்னு சொன்ன சத்தியமா செத்து போயிடுவாருடி. உசுரை காப்பாத்ததுக்காக அதை நடிக்க வேண்டியிருக்கு. ப்ளீஸ்டி, எனக்கு பிடிச்சிருக்காடி. இல்ல என்ன பிடிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி அதையும் நான் பண்ணுது. எனக்கு நீ வேணும்டி. இப்ப நீங்க மாட்டிக்கிடுவீங்க. நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. நீ கேசலாரு, நான் சார் அங்க கூட்டு போயிடுறேன். சரி, என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. சரி, போங்க. ராணி, என்ன கரப்பையில இப்போ உள்ள வந்தானே அவனை எங்க யார கேக்கீங்க? பாத்துட்டோம். அவனை எங்க? யாரு? அப்ப பேசி நான் இங்கதான் உட்காந்துருக்கேன். இங்க யாரும் இல்லையே. இல்லடா, உள்ளதாண்டா வந்தான். சும்மா தான் உட்காந்துருக்கா. கொள்ளோட போத்துண்டா வந்தான்டா. இங்க யாராவது வந்தாங்களா? யாரு? வேண்டாதவன் வந்தானே. அப்படி இல்ல. என்ன தடுமாற்றம்? இவங்கிட்ட நான் போய் சொல்லிக்கிட மாட்டேனே. இவங்கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். என்ன கரப்பையில என்னடி? உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். சரி சரி, நீ கொஞ்சம் வெளில நில்லு. சரிடா. இல்லடி, நான் ஒரு டிக்கெட் எடுத்துருவா. எங்க? நம்ம ஒரு சினிமா கோட்டையில படம் போட்டிருக்காவ. அதான் டிக்கெட் எடுத்து சொன்னா. நான் கரப்பை கூட தான் போவேன்னு சொன்னா. நான் சொன்னா அவன் வர மாட்டான்னு சொன்னேன். இல்ல அவன் வருவான்னு இவ பந்தயம் கட்டினா. அதான் ஒரு மாதிரியா உட்கார்ந்துருக்கா. அதான் உங்ககிட்ட சொல்லக்கு நிக்கா. படத்துக்கா போற? ஆமா. சரி, பாத்து போ. இதான் சொல்ல நினைச்சியா? இதான் சொல்ல நினைச்ச. சீக்கிரம் வா. யார வச்சுக்கிட்டு என்ன பழக்கோட போறா பாரு. பின்னாடி நிக்கிறது ஏமே. உசுரை எடுக்காம விட மாட்டான். மீனா, இடி வர போறியா இல்லையா? வா, நேராவது. சரி, பாரு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ, என்கிட்ட பேசணுமா? ஆனா இப்ப எனக்கு டைம் இல்ல பாத்துக்கங்க. நான் படத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் இப்ப சினிமா கோட்டைக்கு போனோம்னா 3 மணி நேரம் படம். இல்ல 4 மணி நேரம். 4, 5, 6. சாரி சார், இன்னைக்கு பேச முடியாது. எப்பவுமே பேச முடியாதான். சரி, உங்களுக்காக ஒரு டைம் தாரேன். ஆனா இப்ப இல்ல. நான் எப்ப சொல்றேன் அப்ப பேசிக்கிடுங்க. ஆனா இப்ப பேச முடியாது. பேசணும்னு நினைச்சாலும் பேச முடியாது. எனக்கு இப்ப பேசுறதுக்கு விருப்பமும் இல்ல. பேசணும்னு நினைச்சாலும் இப்ப நான் படத்துக்கு போண்டி இருக்கு. படம் எனக்கு முக்கியம். டிக்கெட் எடுத்துட்டேன். இல்ல துட்டு போயிடும். ஏன்னா துட்டோட அருமை உங்களுக்கு தெரியாம இருக்காது. துட்டு சார், துட்டு துட்டு. மணி மணி மணி. துட்ட பத்தி உங்களுக்கு விளக்க கொடுக்கணும் அவசியமே இல்ல சார். துட்டு சார், உயிர் நாடி சார் உங்களுக்கு. உங்களுக்கு துட்ட பத்தி விளக்க கொடுக்கணும் அவசியம் இல்ல. துட்டு துட்டு, மணி மணி. பத்தா? நிஜமா உள்ள வந்தா நான் பார்த்தேன்டா. இப்போ வேணவன் தப்பிச்சிருக்கலாம். எப்பவுமே என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அவ எனக்கானவா, என்னவா, எனக்கு பிறந்தவா. எங்க வரானுங்க? ஏய், அவனுக்கு வரது கொட்டுடா. வர வச்சது யாருடா? என்னடா சொல்ற? வர வச்சது யாருடா? இன்னமும் நடந்துக்கடா. சும்மா இருக்குடா. பட்டணத்துல நீங்க வாரான். அது எப்படி எல்லா ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் விட்டுட்டு ஒருத்தன் வருமா? பணம் காசுக்காக ஒரு பொண்ணு வேணா ஒருத்தன் விட்டுட்டு போவான்.
ஆனா ஒரு பொண்ணுக்காக கோடிக்கணக்கான சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி ஒருத்தன் வருவான்? அப்படி வரமுன்னா இவ என்னமோ பெருசா பண்ணிருக்காடா. டேய், என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? டேய், நல்லா யோசிச்சு பாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து ஒரு கிராமத்துல வந்து ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா இவ என்னமோ அங்க பெருசா பண்ணிருக்கான். இவன் மேல பைத்தியமா இருக்க போய் தான்டா இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கான். நல்லா நோட் பண்ணி பாரு. காலேஜுக்கு என்ன பேரு? செல்வராணி காலேஜ். புரியல? ஏய், என்னடா சொல்ற நீ? செல்வராணியா? இந்த அளவுக்கு சொத்து சுகத்தெல்லாம் அவ பேர்ல மாத்துற அளவுக்கு கூட ஒருத்தர் இருக்காமன்னா இவ பெருசா பண்ணிட்டு வந்திருக்காடா. இவனை நீ சாதாரணமா எடை போடாத. இல்ல, நான் இவனை விட மாட்டேன். அதை எப்படி விடுவேன்? அப்ப இத்தனை நாள் காத்திருக்க கேனேனா? அவ மேல பைத்தியமா இருந்தா கேனேனா? உன்னை கேனேனா ஆக்கிட்டாடா. டேய், நான் இப்பவும் சொல்றேன், இவ எதுவும் பண்ணிருக்க மாட்டா. நீ என்ன குழப்பாத. டேய், பொம்பளை நம்பாதடா. ஏதோ வச்சு சொல்ற? அதான் இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ ஆல்ரெடி ஒருத்தங்க கூட கல்யாணம் பண்ணிட்டு அவன் கஷ்டப்பட்டவன் சொல்லி விட்டுட்டு வந்தவாடா. இப்ப நான் அழகா இருக்கேன், கவர்மெண்ட் வேலை பார்க்கணும்னு என்ன கல்யாணம் வந்திருக்கா? எங்க அம்மாவும் பணத்துக்காக என்ன அங்க வித்தாச்சு. நீ மானம் கட்டு கல்யாணம் பண்ணா எல்லாரும் ஒன்னே மாதிரி இருப்பாங்களா? நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். அதே நேரத்துல அந்த சொத்தையும் நான் விட மாட்டேன். என்னடா சொல்ற? டேய், காசு பணம் ரொம்ப முக்கியம்டா. அவன் நம்மளை ஏமாத்த நினைச்சல்ல, அதான் நான் அவளை ஏமாத்த போறேன். அத்தனை சொத்தையும் வாங்குவேன். ஆனா பாரு, நான் இந்த மீனை கூட தாண்டா வாழ்வேன். இந்த பிள்ளை கூட இவனுக்கு ஏறத்து கூட பார்க்க மாட்டான். பார்க்க வைப்பேன். அது எப்படி அவ கழுத்த தாலி கட்டவனுக்கு அவ்வளவு சொத்தும் கிடைக்கும்? பிளான் போட்டேன்டா. கேவலம் ஒருத்த கூட கல்யாணம் முடிச்சிட்டு அவன்கிட்ட பணம் இல்லைன்னு விட்டுட்டு அம்சமா இருக்கேன்னு என்ன கல்யாணம் பண்ண வரவா? நாளைக்கு என்ன விட இந்த அம்சமா இருக்கன்னு போக மாட்டா? நான் என்ன கேன பயிலா? டேய், இந்த பொம்பளைங்க இப்படிதான்டா. அவளை நம்மள ஏமாத்த நினைக்காத, நாம அவளுகளை ஏமாத்தணும். நான் உனக்கு ஒரு சூப்பர் ஐடியா சொல்றேன். என்ன? அந்த கோடீஸ்வர சொத்து அத்தனையும் உனக்கு வேணுமா? அவன் சொத்து எதுக்கு எனக்கு? அவன் உன்னை ஏமாத்த நினைச்சான்ல, அவன் அத்தனை சொத்தி நீ ஏமாத்தடா. உனக்கு சொந்தமானதை வாங்கிட்டு வந்து தட்டி பறிக்க நினைச்சான்ல, அவங்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்க போய் அந்த ராணி பல்ல அடிச்சுட்டு அங்க போயிருக்கா. ஆமாடா, பணத்துக்காக தான்டா போயிருப்பா. அதே பணத்தை வச்சு 2 வரையும் அடிக்கலாம். அவங்கிட்ட காசு பணம் இருக்க போய் தானே இவ போனா அவனை பிச்சைக்காரனாக்கு நீ கோடீஸ்வரனாவே ஆட்டோமேட்டிக்கா ராணி உன் பக்கம் வந்துருவா. டேய், மறுபடியும் சொல்றேன், ராணி அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாதுடா. அவ அந்த மாதிரி ஆசைப்படவே மாட்டா. அவளுக்கு ஒரு போண்டா வாங்கி கொடுத்தாலே பெருசா நினைப்பாடா. ஆனா இப்போ பிரியாணியா வாங்கி கொடுத்தது ஒருத்தன் கிடைச்சிருக்கான்ல. நீ என் மனசை மாத்துறடா. அவ அப்படிப்பட்ட பொண்ணுலாம் இல்லடா. அவ வெள்ளந்தி. நீ என் மனசை மாத்த பாக்குற. சரிடா, உனக்கு ராணி வேணும் வேண்டாமா? டேய், அவ என் உசுரே. அப்படின்னா அந்த செல்வாவை நீ பிச்சைக்காரனாக்கு. எப்படி? ராணிய வச்சுதான். சரி, வா, நான் சொல்றேன். என்ன சீப்பா நினைச்சிட்டல நீ? பணத்துக்காக போறவடா. நான் காதலிக்கும் போது நீ என்ன சம்மத்தியமாட பண்ணிக்கிட்டு இருந்த? என் கொணமே அதான்டா. யாராவது அழுதாலே எனக்கு பாவம் ஆயிரும். இப்ப என் கொணமே எனக்கு எதிரியாது நிக்குது. நீ ஏடா இப்படி பேசுற? அவன் பேச்ச கேட்டு அவன் என்னமோ சொல்றான்னு கேட்டுட்டு போய்கிட்டு இருக்க. நீ சொல்ற சரிதான்டா, அதுக்கு நீ உறுதியா இருக்க வேண்டாம். போடா, என்ன சாக அடிச்சுட்டாடா. இதுக்கு என்ன நீ கொன்னு போட்டிருக்கலாம். நிஜமா செத்தா கூட சந்தோஷமா செத்துருப்பேன். உன்கிட்ட எத்தனையோ வாட்டி உண்மையை சொல்லதான் நினைப்பேன். ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் அமையல. மெட்ராஸ்ல என்ன நடந்துன்னு உனக்கு தெரியுமாடா? நான் வெள்ளந்தி மாதிரி வெளியில இருந்தாலும் சத்தியமா அந்த நிகழ்ச்சி இன்னும் என் மனசை அரைச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதுல இருந்து நான் வெளியில வர முடியல. டேய், இந்த மனசு மேல எந்த தப்பு இல்ல. அதுக்கு தப்பு வந்து காரணம் நாதான். தப்பு நான் பண்ணிட்டு எப்படிடா அவருக்கு தண்டனை கொடுக்க முடியும்? அதனாலதான் எதுவுமே வெளியில காட்டிக்காம இருந்தேன். ஆனா சத்தியமா உனக்கு துரோகம் பண்ணணும்னு ஒரு நாள் நினைச்சதே இல்லடா. இவருக்கு நான் கொஞ்ச நாள்ல புரிய வைக்கலாம் நினைச்சேன். எனக்கு வயசும் பத்தாது, அனுபவம் பத்தாது, புரிய வைக்க தெரியல. மேலும் மேலும் போய் மாட்டிக்கிட்டேன், அவ்வளவுதான். நீ இப்படி மாறுவனு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. உலகமே சொன்னாலும் நீ நம்பலாமாடா? உன்கிட்ட சொல்லார் முதல்ல ஏதோ ஒண்ணு தடுத்து